ஹை மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்திக்கு கோபால் கலா தண்டாய் பாலில் ஒரு ரெசிபி, தயிர் வச்சு ஒரு ரெசிபி. முதல்ல பார்க்க போகிறது தண்டாய் மிக்ஸ். வாங்க இந்த மிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பேன் அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு மெலன் சீட்ஸை ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அரை டீஸ்பூன் மிளகு, இந்த ரெண்டும் நல்லா வறுத்தெடுத்துக்குங்க. மெலன் சீட்ஸ் நல்லா கிறிஸ்பி ஆகணும். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 டேபிள் ஸ்பூன் கசகசா. மெலன் சீட்ஸ் மட்டும் நல்லா கிறிஸ்பியாக வறுத்துக்குங்க. மற்றதெல்லாம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணாவே போதும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மற்ற நட்ஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். 1/4 கப் பாதாம், 1/4 கப் முந்திரி, 1/4 கப் பிஸ்தா. பன்னீர் ரோஸ் 3 டேபிள் ஸ்பூன், ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சேர்த்திக்குங்க. நட்மேக் அரை டீஸ்பூன் சேர்த்திக்குங்க. ஏலக்காய் 8லிருந்து 10 அளவுக்கு தோல் பிரிச்சுட்டு விதை மட்டும் சேர்த்திக்கலாம். இது அந்த பேனில் இருக்க சூடே போதுமானது. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப ஃபைனாகவும் இல்லாமல் பவுட்ரு மேலே குங்குமப்பூ கொஞ்சம் போட்டு அதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, தண்டாய் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. தேவையான பொழுது கூட நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணி கூட குடிச்சிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். 1 டம்ளர் அளவுக்கு கூலான பால் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் இந்த மிக்ஸு சேர்த்துறேன். இது பல்ஸ் மோடில் 2-3 தடவை நல்லா விட்டு விட்டு அடித்து எடுத்துக்குங்க. சர்க்கரையும் இதிலையே சேர்த்து அடிச்சுக்குங்க. மறுபடியும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகர் போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, ஜில்லுன்னு ஒரு தண்டாய் மில்க் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது கோபால் கலா. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். அவல் அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 10லிருந்து 15 நிமிஷம் ஊறினாவே போதும். கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அவல் நல்லா ஊறிடுச்சு. வடிகட்டி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு ஊறினது வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக அவல் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். பவுலில் தேவையான அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சுகர், உப்பு தேவையான அளவு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ ஊற வச்ச அவலை உள்ளே சேர்த்திக்கலாம். வேக வச்ச கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். நான் மாதுளம்பழம் தான் சேர்த்துறேன். உங்கள்கிட்ட கொய்யா ஆப்பிள் இருந்தால் அது கூட சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். தாளிப்பு சின்னதாக கொடுத்துடலாம். நெய் இல்லைன்னா எண்ணெய் விட்டு காஞ்ச உடனே கடுகு சீரகம் போட்டு பொரிஞ்சதி அதில் தாளிப்பாக கொட்டிடலாம். காரமாக வேணும்னா பச்சை மிளகா 1 கூட கிள்ளி நீங்கள் இதில் சேர்த்திக்குங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொலகொலன்னு இருக்குது. அவள் மீதி இருக்கிறதையும் சேர்த்திக்கலாம். நான் ஊற வச்சது எல்லாத்தையுமே போட்டுங்க. இது கரெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, கோபால் கலர் ரெடி ஆயிடுச்சு. மேலே பொரிச்சு வச்ச அந்த அவலை போட்டுக்கலாம். பொரி இருந்தாலும் நீங்கள் சேர்த்திக்கங்க, சூப்பராக இருக்கும். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த கோபால் கலா தண்டாய் மில்க் ட்ரிங்க் கொடுத்து பாருங்கள். கிருஷ்ணர் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவார், உங்கள் வீட்டுக்கும் வருவார். ஹாப்பி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி.